சரி நான் இன்னொன்னு கேட்குறேன். உள்ள வாங்கிட்டு வந்த அருள் வெளில பிச்சைக்காரனுக்கு குடுத்தா தான் போகுமா? இல்ல நீங்க வந்த கேப் டிரைவருக்கு ஏதாவது குடுத்தாலும் போகுமா? சரி வீட்டுக்கு வந்து அப்புறம் அப்பா, அம்மாவுக்கு ஏதாவது குடுத்தா போகுமா? போகாதா? இல்ல அதுக்கப்புறம் வாழ்க்கையில வேற யாருக்குமே குடுக்கவே மாட்டீங்களா? அதை நம்பக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்னா, தர்மம் செய்தா இறைவன் பார்த்துக்க போறான். இது மூட நம்பிக்கையா இருந்தாலும் அவன் பார்த்துக்க போறான். ஒருவேளை இறைவன் இதுக்கப்புறம் எனக்கு குடுக்கலனாலும் பரவால்ல. இறைவனுடைய விதியில ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணிருங்க. நமக்கு அறிவே இல்லன்ற தன்மைக்கு வந்துருங்க நீங்க. எனக்கு அறிவில்லன்ற தன்மையில ஒரு தப்பு நீங்க செஞ்சீங்கன்னா கூட இறைவன் அத சரியா மாத்திருவாரு. எனக்கு அறிவு இருக்குன்ற தன்மையில நீங்க ஒரு கரெக்ட்டா ஒண்ணு பண்ணீங்கனாலும், அத உங்களுக்கு பாடமா மாத்திருவாரு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப உங்களுக்கு இன்னும் இத சிம்பிளா வந்து சொல்றேன். ஒரு அப்பா, அம்மா இருக்காங்க. ஒரு 3 குழந்தைகள் இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஒரு அப்பா, அம்மா இருக்காங்க. ஒரு 3 குழந்தைகள் இருக்கு. குழந்தை என்ன பண்ணுது? வளர்ந்து வர என் வாழ்க்கைய நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி போகுது. பல கஷ்டத்த வந்து அனுபவிக்குது. 2வது குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வர்றப்போ, என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனாலும் கூட, பல பிரச்சனைகள சந்திச்சு, அப்பா, அம்மா கிட்ட ஒரு பெரிய ஈகோவோட சுத்திக்கிட்டே இருக்குது. நான் நான் ஜெயிச்சு காட்டுறேன். இத பண்ணி காட்டுறேன், அத பண்ணி 3வது குழந்தை என்ன பண்ணுது? இதுக்கு படிக்கவும் இல்ல, அறிவும் இல்ல, எதுவுமே இல்ல. இதுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் தெரியும். அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மான்னு அவங்க கால்லயே விழுந்து கிடக்குது. 3வது குழந்தை. நீங்க சொல்லுங்க. இந்த 3 குழந்தையில எந்த குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 3வது குழந்தையும் ட்ரை பண்ணுது. வாழ்க்கையில முயற்சி பண்ணுது. எல்லா வாழ்க்கையும் வாழுது. இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை அப்பா, அம்மான்னு போயிடுது. எண்டுல வந்து அப்பா பார்த்துப்பாரு, அம்மா பார்த்துப்பாருன்னு சரணாகதியில போயிருது. இப்ப யாருக்கு புரொடெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஃபர்ஸ்ட் 2 மதிக்கவே இல்ல. அது வாழ்க்கைய பார்த்துட்டு அது போயிருச்சு. 3வது என்ன பண்ணுது? தான் வாழ்க்கையும் பார்க்குது. அப்பா, அம்மாவையும் மதிக்குது. நீயே கதின்னு கிடக்குது. சரி அப்பா, அம்மா ஒரு ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு வச்சுப்போம். ஒருவேள உங்க அப்பா தான் சிவபெருமான், உங்க அம்மா தான் பார்வதின்னு வச்சுப்போம். இப்ப அவங்களே கதின்னு கிடந்தா, இப்ப சொல்லுங்க. இப்ப என்ன ஆகும்? இப்ப சாதாரண அப்பா, அம்மா ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ்னாலே அவங்க நம்மள பார்த்துப்பாங்க. ஒருவேள அந்த சாதாரண அப்பா, அம்மாவா இல்லாம அப்பா சிவபெருமானாகவும், அம்மா பார்வதியாகவும் இருந்தால், நீங்கள் 3வது குழந்தையாக இருந்து அப்பா, அம்மா காலையே புடிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போகும்னு கேட்கிறேன். அதனால தான் 100% நம்பிக்கை இறைவா நீ பார்த்துக்கொள். கண்ணுக்கே தெரியவில்லை என்றாலும், கண்ணுக்கு தெரியக்கூடிய அனைத்தையும் இயக்குவது அவர்தான். அந்த புரிதல் இருக்கணும். கிளியர்? பிரச்சனை மேஜிக் நடக்கிறதுல இல்ல. பிரச்சனை நம்பிக்கை இல்ல. அதுல தான் பிரச்சனை. நம்பிக்கைய வளர்த்துட்டீங்கன்னா, மேஜிக் தானா நடந்துரும். தோஸ் ஹூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த் இன் மிராக்கிள்ஸ் தட் வோன்ட் ஹேப்பன் இன் தேர் லைஃப். அதிசயங்களில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஒருபோதும் அதிசயம் நிகழாது. கிளியர்? ஈவில் என்டிட்டீஸ்ன்றது இறைதாங்க அது. இப்போதைக்கு உங்களுக்கு அது புரியாது. இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும். கொஞ்சம் டைம் ஆகும். கார்ல கிளட்சும், ஆக்ஸிலேட்டரும் மட்டும் குடுத்துருக்காங்க. என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க? அப்போ புல்லிங் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தா, ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும்ல. டெவில்ஸ்ன்னு ஒண்ணு இந்த உலகத்துல இல்ல. உலகத்திலே ஆகச்சிறந்த டீச்சர்ஸ் அவனுங்க தான். இஃப் யூ மெடிடேட் அண்ட் த டெவில் கம்ஸ் இன் யுவர் மெடிடேஷன், வாட் வில் யூ டூ? மேக் த டெவில் டு மெடிடேட். நீங்கள் தியானம் செய்யும்போது உங்கள் தியானத்தில் பேய் பிசாசு வந்தால் பயப்பட தேவையில்லை. பேய் பிசாசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேய் பிசாசையும் மெடிடேஷன் பண்ண வைங்கன்றேன். புரியுதா? நம்ம கான்ஃபிடன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கணும். ஒன்றும் இல்லை. உங்கள் புரிதல் நிலை தான் உங்கள் டைமென்ஷன். ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன புரிதலில் இருக்கீங்களோ அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது ஒரு டைமென்ஷன். இப்போ நீங்கள் உலகத்தை பார்க்குற விதம் வேறு, நான் பார்க்குற விதம் வேறு, இவர் பார்க்குற விதம் வேறு. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்கும். கிளியர்? நீங்கள் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இந்த உலகத்தை பார்க்குறீங்களோ, என்ன பெர்செப்ஷனில் இந்த உலகத்தை அணுகிறீங்களோ, அந்த பெர்செப்ஷன், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் ரியாலிட்டி. அது வந்து ஒரு டைமென்ஷன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, நீங்கள் எது ரொம்ப அறிவாளின்னு நினைக்கிறீங்களோ, எதுலேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சி ஒரு ஆப்ஷனுக்கு போகிறீங்களோ, அந்த ஆப்ஷனில் வந்து விளையாடும். அதுதான் விதி. அது அப்படித்தான் விளையாடும். அதனால தான் செயல் செய்யாமல் அப்படியே உட்காந்துடுறானுங்க. ஏன்? எப்படி விதி கர்ம வினையை முடிக்கும்னா, நீங்கள் ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அந்த செயலுக்கு உண்டான விளைவை வச்சு ஆப்படிச்சு விட்டுரும். நீங்கள் செயல் செய்யாமல் உட்காந்துட்டீங்கன்னா, நீங்கள் செயல் செஞ்சால் தானே அது தொடரும். நீங்கள் செயலே செய்யலைன்னா எப்படி அது தொடரும்? செயலின் மூலியமாக தான் கர்ம வினை எக்ஸிக்யூட் செய்யப்படும். தெளிவானவன் என்ன பண்ணுவான்? சும்மா உட்காந்துருவான். சும்மா உட்காந்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி பஞ்சாயத்திற்கு வந்து தொட முடியாது. ஏதாவது ஒன்று தொட்டுட்டீங்கன்னா அது மூலியமா தான் அந்த பிரச்சனை வரும். செயல்பாடுகள் மூலியமா தான் கர்மா வேலை செய்யும். கிளியர்? அர்ப்பணிப்புலையும் நம்பிக்கையிலையும் மட்டும் இருங்க. நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. முருகப்பெருமானே இறங்கி வந்து வாசியை நடத்தி கொடுப்பார். ரொம்ப யோசிக்காதீங்க.
நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா சரண்டர் பண்ணிட்டு உங்களுடைய தர்ம காரியங்களை செஞ்சுட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செஞ்சுட்டு நீங்கள் மனுஷனாகவே இருங்க. கடவுள் குண்டலினி அதுக்கெல்லாம் போகவே போவேன். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அது எதுவாக வேணால் இருந்துட்டு போகுது. அர்ப்பணிப்புலையும் தர்மத்துலையும் மட்டும் இருங்க. அவரே கீழே இறங்கி வந்து எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். நான் வாழும் சாட்சி. தத்துவம் தான் பிரதர். ஒன்றும் பெரிய ஃப்ரீக்குவன்சின்னா அலைவரிசை. தத்துவம்னா என்ன? அது ஒரு சேயிங் மாதிரி. சேயிங் எங்கேருந்து வரும்? ஃப்ரீக்குவன்சிலேருந்து தான் வரும். ஃப்ரீக்குவன்சி எங்கேருந்து வரும்? அடிப்படையிலேருந்து வரும். அடிப்படை எங்கே இருக்குது? மூலத்தில் இருக்குது. மூளை எங்கே இருக்குது? அருட்பெருஞ்சோதியில் இருக்குது. இப்படி சுற்றியும் தொடலாம், இப்படி சுற்றியும் தொடலாம். எங்கே சுற்றினீங்கனாலும் அங்கே தான் போகணும். படுத்துட்டும் போத்திக்கலாம், போத்திட்டும் படுத்துக்கலாம். கிளியர்? ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.